Hey guys, welcome back to my channel. Let's get into tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ Picsart application யூஸ் பண்ணி நியான் சிலோட்டர் எஃபெக்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். மொபைல்ல எப்படி எடிட் பண்ணனும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணினா டெய்லி போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் பண்ணிக்கோங்க. Let's start the tutorial. First Picsart application ஓபன் பண்ணிக்கோங்க. crop outன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்க இமேஜை மட்டும் இப்ப crop பண்ணுங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணால் ஜஸ்ட் உங்களோட ஃபேஸ் அண்ட் பாடியை மட்டும் நம்ம இப்போ க்ராப் அவுட் பண்ணுறோம். அங்கே ரைட் சைட் கார்னரில் ஆரோ மார்க் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து க்ராப் அவுட் ஆகிடும். சில இடத்துலலாம் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த இடத்துல மட்டும் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக அந்த இடத்துல இரேஸ் பண்ணிக்கலாம். நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள், உங்களுக்கே புரியும். அண்ட் மொபைல் எப்படி எடிட் பண்ணணும் டெய்லி போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா டெய்லி போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் இந்த எடிட்க்கு பேக்ரவுண்ட் வந்து எப்படி இருக்கணும்னா மோஸ்ட்லி உங்களோட இமேஜ் வந்து நல்லா கிளாரிட்டியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் உங்களோட இமேஜ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கணும். லைக் திஸ், அந்த மாதிரி இமேஜை நீங்கள் எடுத்துக்கோங்க. தென் தேர்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ அந்த ரெட் கலர்லாம் மார்க் மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் போயிட்டு உங்களோட இமேஜ் வந்து விசிபிளாக தெரியும். அண்ட் தென் நம்மளோட இமேஜ் வந்து க்ராப் அவுட் பண்ணியாச்சு. தென் அதை சேவ் பண்ணிட்டு மறுபடியும் Picsart அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களோட பேக்ரவுண்ட் வந்து 16:9 ஒயிட் பேக்ரவுண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. தென் ட்ரா டூவில் போய் ட்ரான்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ரைட் சைட் கார்னரில் லேயர் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அது கீழே வந்து உங்களுக்கு ஃபோட்டோலாம் ஆட் பண்ண முடியும். ஸோ அந்த ஃபோட்டோன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம க்ராப் அவுட் பண்ண இமேஜை வந்து ஆட் பண்ணணும். அண்ட் தென் அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் உங்களோட இமேஜ் வந்து சென்டராக்கிக்கோங்க. தென் நீங்கள் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா எங்கேயாச்சும் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் லேயரில் அந்த இமேஜ் வந்து போயிடும். தென் செகண்ட் லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் பெயிண்ட் பாக்ஸ் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதில் பிளாக்ன்ற கலர் சூஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. தென் ஃபஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நார்மல்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு மல்டிபிள் பிளெண்டிங் ஆப்ஷன் அந்த ஆப்ஷனை கொடுத்துருங்க. தென் நம்மளோட இமேஜில் பார்த்திங்கன்னா சில இடத்துல ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம இரேஸ் பண்ணிடணும். பக்கத்துலேயே உங்களுக்கு இரேஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் இரேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ரஷ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் இரேஸ் பண்ணிடுங்க. அண்ட் தென் டிக் ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து சேவ் ஆகிடும். ஒன்ஸ் அகைன் ட்ரா டூவில் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ட்ரான்ற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ரைட் சைட் கார்னரில் உங்களுக்கு லேயர் டூல் கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே பெயிண்ட் பாக்ஸ் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஒயிட் கலர் கொடுத்துட்டு நீங்கள் டிக் கொடுத்துக்கோங்க. தென் அந்த ஃபஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே கீழே ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களோட ஒயிட் பேக்ரவுண்ட் வந்து பேக்கில் போயிடும். தென் டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. தென் டூல் பாரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் க்ராப்ன்ற ஆப்ஷனுக்கும் அதை செலக்ட் பண்ணி 16:9 ரேஷியோவில் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டு உங்களோட இமேஜ் மட்டும் உங்களோட ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் இன்னும் பெருசாக தெரிகிற மாதிரி க்ராப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் எஃபெக்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் எஃபெக்ட்ஸ்னு ஃபஸ்ட்லேயே இருக்கும். அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோமோ ஃபில்டர் வரும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் அமௌண்ட் ஃபுல்லாகவே டிக்ரீஸ் பண்ணிவிடுங்க. தென் விக்னெட் ஆப்ஷனை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு அந்த சில்அவுட் எஃபெக்ட் வந்து கிடச்சிடும். தென் கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியாக இருக்கும் உங்களோட இமேஜ்க்கு. தென் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு ஃபில்டர்ஸ்லாம் நீங்கள் மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கீழே பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நியான்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் லைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஃபேடை வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த நியான் எஃபெக்ட் வந்து கிடச்சிரும்.
அண்ட் தட்ஸ் இட் கைஸ், நம்மளோட நியான் சிலவுட் எஃபெக்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான எடிட் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.